Hi students, welcome to TT Tech Engineering YouTube channel. இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா MA8451 ப்ராபபிலிட்டி அண்டு ரேண்டம் ப்ராசஸ். அரியர் ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு பாஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னு. சொல்லிடலாமே, சொல்லுவேன். போன தடவை அரியர் பாஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பி. ஸோ அதில் ஒரு 6-7 பேர் அரியர் மறுபடியும் அகைன் விழுந்துருச்சுன்னு சொன்னீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த தடவை அரியர் கிளியர் பண்ணிடலாம். 8th செமஸ்டரில் இருந்துட்டு அரியர் கிளியர் பண்ணாமல் இருக்கணும்னு எல்லாம் ஃபீல் பண்ணுறதா சொன்னாங்க. இந்த டைம் கொஞ்சம் அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ண பற்றி பேசலாமா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு யூனிட்னா அந்த யூனிட்டோட கான்செப்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 2 செட்டு வச்சுருந்திங்கன்னா கூட போதும். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நடந்த கொஷின் பேப்பர் ஏதாவது கையில் வச்சுருந்திங்கன்னா கூட ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் எப்போவுமே அரியருக்கு மேக்ஸிமம் வர ஒரு கொஷினாக தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் கேட்டிருந்தது என்னென்னு கேட்டிருந்தீங்க, ப்ராபபிலிட்டி பிஆர்பி வந்து ரொம்ப பெரிய படம், இது என்னால் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் ட்ரிக் என்ன தெரியுங்களா? நம்மளால் என்ன முடியுமோ அந்த பொட்டன்ஷியல் போட்டால் போதும். பாஸ் ஆகிறதுக்கு என்ன நம்மளால் செய்யணுமோ அதை செய்யுங்க போதும். ஸோ ஃபுல் சிலபஸை படித்து லாஸ்ட் நிமிட்டில் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு ஒரு யூனிட்டில் ஹாஃப் போர்ஷன் மட்டும் படிங்க, ஹாஃப் போர்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி தான். ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த யூனிட்டோட ஹாஃப் போர்ஷன் அது மட்டும் போதும். ஸோ நான் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிஆர்பிக்கு. போன தடவை அரியர் ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணாங்க, அவங்களுக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லியிருந்தேன். இப்போது கேட்குறவங்களுக்கு சேம் ஸ்ட்ராட்டஜிஸ் தான், ஆனால் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? MA8451 ப்ராபபிலிட்டி அண்டு ரேண்டம் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கொஷின் பேப்பர் கையில் கொடுக்குறாங்க. கையில் கொடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், யூனிட் 1 அதாவது 11th A கொஷின் பி கொஷின் அட்டன் பண்ண போவோம். ஸோ 11th A கொஷின் பி கொஷினில் எப்போவுமே டிஸ்ட்ரிபியூஷன் சம் எப்போவுமே கேட்பாங்க. 6 டிஸ்ட்ரிபியூஷனையும் ஒரே நாளில் யாரும் பார்க்க முடியாது. லாஸ்ட் லிமிட் இப்போ ஜூலை 2ஆம் தேதி எக்ஸாம்னா ஜூலை 1ஆம் தேதி 6 டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா சத்தியமாக மறந்துடும். நம்ம யூடியூப் சேனலில் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸுக்கு யூஸ் ஆகும். இன்கேஸ் 6 மார்க் 7 மார்க் 8 மார்க் கேட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஈஸியாக மெமரி பண்ணிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் கொஞ்சம் அனாலிசிஸ் இதிலிருந்து எப்படி மாறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்காகவும் அந்த வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் மொமெண்ட் ஜென்ரேஷன் ஃபங்க்ஷன், மீனு, வேரியன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஒரு தடவை செக்இன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? செக்இன் பண்ணி பாருங்கள். யூனிட் 5 லீனியர் சிஸ்டம் வித் ரேண்டம் இன்புட்ஸ். இது வந்து 15th கொஷினாக கேட்பாங்க. எப்போவுமே 15வது கொஷினில் ஏ அண்ட் பியாக இருக்கிறது இதுதான். இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப சின்ன லெசனே இது தான். எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு 16 மார்க் அப்படி வேணும்னு நினைக்கும்போது ஒரு 10-12 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஈஸியாக 16 மார்க் 8 மார்க் தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதனால தான் நான் எப்போவுமே அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு லெசன் எது, யூனிட் எதுன்னு கேட்டால் யூனிட் 5 போயிருங்க. யூனிட் 5 போயிட்டிங்கன்னா அது ரொம்ப சின்ன யூனிட் தான். அதில் ஹாஃப் போர்ஷன் இல்லை ஃபுல் போர்ஷனையும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இருந்தாலும் ஹாஃப் போர்ஷன் படிங்க போதும். அதுக்கான டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா ஆட்டோ கார்லேஷன் அண்ட் கிராஸ் கார்லேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இந்த ஒரு டாபிக் போதும். சரிங்களா? இதில் ஒரு 10-12 சம்ஸ் என்னமோ இருக்குது. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் புக்கு என்ன புக் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு மொத்தமாக சேர்த்தியே ஒரு 20 சம்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அழகாக 16 மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். யூனிட் 5 ரொம்ப சின்ன லெசன்.
அந்த சின்ன லெசன்ஸில் இருக்கிற ஆட்டோ கார்லேஷன் கிராஸ் கார்லேஷன் ஃபங்க்ஷன் பார்த்துக்கங்க. இன்புட் அண்ட் அவுட்புட்டு 16 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணு. இது வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணி கேட்டேன். 8 மார்க்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 8 மார்க் கேட்க சான்ஸ் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக 16 மார்க் அடிச்சிடலாம். ஸோ திஸ் டைம் ஃபஸ்ட்டு கொஷினை அட்டன் பண்ணுறது 15th கொஷினை அட்டன் பண்ணுங்க. ஈஸி சிலபஸ் 16 மார்க். பேப்பர் திருத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் 16 வாங்குறாங்க. 8 out of 8, 16 out of 16 வாங்கினாங்கன்னா வாவ் பரவாயில்ல அப்படின்னு நினைக்க தோணும். நம்மளுக்கும் ஒரு மைண்ட் ப்ளசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு மைண்ட் ப்ளசண்ட்டோடு அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? என்னோடய சாய்ஸ் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் வாங்கினோடனே 15th கொஷின் ஆட்டோ கார்லேஷன் கிராஸ் கார்லேஷன் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஸோ அதில் என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும், அப்புறம் 2-3 ஒரு ப்ராக்டிஸ் சம்ஸ் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ மை செகண்ட் ஒப்பீனியன் என்னென்னு கேட்டோம்னா யூனிட் 4 கார்லேஷன் அண்டு ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஸோ இதில் அப்புறம் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி வேண்டாம், கார்லேஷன் பார்த்துக்கலாம். கார்லேஷனில் எத்தனை டைப் இருக்குது? ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன், கிராஸ் கார்லேஷன் ஃபங்க்ஷன். இதே தான் நம்ம யூனிட் 5ல் நான் சொல்லியிருந்தேன். ஸோ யூனிட் 5ம் யூனிட் 4ம் ஆட்டோ கார்லேஷன் கிராஸ் கார்லேஷன் தான். நம்மளுக்கு அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் வந்து எப்படி அட்டன் பண்ணுறீங்க? 14th கொஷின் 14வது கொஷின் அட்டன் பண்ணுங்கள். 14வது கொஷினில் ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. கிராஸ் கார்லேஷன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இதை வந்து டெஃபினேஷனாக படிச்சுட்டு போய் கொஷின் வரணும்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இது வந்து டாபிக். ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் அந்த சிலபஸில் இருக்கிற ஒரு டாபிக். கிராஸ் கார்லேஷன் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு டாபிக், அதோட ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? ஓகேவா? அதே மாதிரி தான் யூனிட் 5ம் ஆட்டோ கார்லேஷன் அண்ட் கிராஸ் கார்லேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட்டுங்கிறது அந்த 5th யூனிட்டில் இருக்கிற மொத்த சிலபஸில் இருக்க ஒரு டாபிக். யூனிட் 4ல் அதே மாதிரி தான். இது ரெண்டும் தனி செப்பரேட் டாபிக். ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி வேண்டாம், அது ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹாஃப் போர்ஷன் மட்டும்தானே, ஹாஃப் போர்ஷன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போதும். ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷனில் ஒரு 12 கொஷின் இருக்கும், கிராஸ் கார்லேஷன் ஃபங்க்ஷனில் ஒரு 15 சம் கொஷின்ஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் கன்ஃபார்ம் மஸ்ட்டு படிச்சிருங்க. 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வெரி இம்பார்ட்டண்ட்டு. தேர்ட் கொஷின், அதாவது ரேண்டம் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் கொஷின் யூனிட் 3 ரேண்டம் ப்ராசஸ் எடுத்திங்கன்னா மார்க்கோ செயின் மார்க்கோ ப்ராசஸ் இல்லாத கொஷினே கிடையாது. 13th கொஷினில் மார்க்கோ செயின் கேட்டிருப்பாங்க, மார்க்கோ ப்ராசஸ் கேட்டிருப்பாங்க, அழகாக இதோட பேட்டரிஸ் கண்டுபிடிச்சி போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் இல்லை, அந்த கேள்விகள் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. மார்க்கோ செயின் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய்சான் ப்ராசஸ் பார்த்தோம்னா பாய்சான் ப்ராசஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு, மார்க்கோ செயினோட ப்ராப்பர்ட்டி, பாய்சான் ப்ராசஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கேட்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரேண்டம் டெலிகிராஃப் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த 3 செப்பரேட் டாப்பிக்குமே வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எது? மார்க்கோ ப்ராசஸ் டாப்பிக்கு தான் நீங்கள் யூனிட் 3 பொறுத்தவரையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரேண்டம் டெலிகிராஃப் ப்ராசஸ், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மார்க்கோ ப்ராசஸில் 8 மார்க்கில் கேட்பாங்க, ரேண்டம் டெலிகிராஃப் ப்ராசஸ் 8 மார்க்கில் கேட்பாங்க. ரெண்டுமே ஒரு 14th ஏவோ 14P 13th ஏவோ 13P கொஷினில் வரும்போது செப்பரேட் பண்ணி கேட்டாங்க வச்சுக்கோங்க, சப்டிவிஷன் போட்டு கேட்டாங்கன்னா மார்க்கோ ப்ராசஸ் ஒரு 8 மார்க் கேட்குறாங்க, பாய்சான் ப்ராசஸ் ஒரு 8 மார்க் கேட்பாங்க, ரேண்டம் டெலிகிராஃப் ப்ராசஸ் அப்படின்னு அந்த 3 இது மட்டும் சப்ஸ்டியூஷனில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? மார்க்கோ ப்ராசஸ் ஒரு 6 மார்க்கு போடு, பாய்சான் ப்ராசஸ் ஒரு 6 மார்க்கு போடு, ரேண்டம் டெலிகிராஃப் ப்ராசஸ் ஒரு 4 மார்க் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த 3ஐயும் மஸ்ட்டு பார்த்துடுங்க. அது மார்க்கோ செயின் ப்ராசஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அகைன் சொல்கிறேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 யூனிட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க் எடுக்கலாம், ஸ்கோர் பண்ணலாம்? 48 மார்க் எடுக்கலாம். 48 மார்க் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். நான் சொல்கிறது பார்த்தாலே 48 மார்க் ஓரளவுக்கு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ், அதை ஆர்வின் போட்டிருக்கிற ஷார்ட்டாக. அதில் வந்து கோவேரியன்ஸ் அண்ட் கார்லேஷன், ரெக்கர்ஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். கோவேரியன்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. கோவேரியன்ஸ் அண்ட் கார்லேஷன் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்த்தால ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ரெக்கர்ஷன், அதுவும் ஈஸி தான். கோவேரியன்ஸ் பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் பாருங்கள்.
மூணாவதாக வந்து ரெக்கரஷன் பாருங்கள். ஓகேங்களா? ரெக்கரஷன் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை ஸ்கிப் பண்ணவே சொல்ல மாட்டேன். இந்த 3 டாப்பிக்லேயும் 3மே இம்பார்ட்டன்ட் தான். 2 மார்க்கில் கேட்டாலும் 1 மார்க் 8 மார்க் 16 மார்க்கில் கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. மக்கப் பண்ணாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ப்ரீவியஸ் செட்டு 2 இயர்ஸ் பேப்பர் மட்டும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி. டைம் ரொம்ப கம்மி. ஜூலை 2 அன்றைக்கி எக்ஸாமு. ஸோ எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதனால தான் நான் வேறு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ரிப்பேர் பண்ண விட்டுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்கன்னு அரியர் எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. ஓகேங்களா? கோவேரியன்ஸ் அண்ட் கார்லேஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டையும் முன்னாடி பார்த்துக்கோங்க. தேர்ட் வந்து எப்படி பார்க்குறீங்கன்னா ரெக்கர்ஷன் மூணாவதாக பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 1 வந்து பார்த்தோம்னா ரேண்டம் வேரியபிள்ஸ், discrete random variable, continuous random variables, moments and moment generating function and their properties ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எப்போவுமே யூனிட் 1 பொறுத்த வரையும் அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொஷின் மட்டும்தான். இன்கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சம் பார்க்கல, ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த வேறு சான்ஸே உங்களுக்கு கிடையாது. இந்த 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பேஸ் தியரம்னு ஒரு இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் காயின்னா அதுக்கு டபுள் சைடு 2 சைடு வரும். சரிங்களா? ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நமக்கு 2 சைடு NA NS, அது மணிக்கு மறந்துடாதீங்க. அதே சமயம் ஒரு டைஸ்னால் அது வந்து 6 ஃபேஸஸ் இருக்கும். ஒரு டைஸ்க்கு எவ்வளவு? 6 ஃபேஸஸ். இந்த பேக் ஆஃப் கார்ட்ஸுங்கிறது 52. ஓகேவா? அது என்றைக்கும் மறந்துடாதீங்க. ப்ராபபிலிட்டிக்கு அடிக்கடி 1 மார்க்கில் கேட்குறாங்க, சம்டைம் 8 மார்க்லேயும் 11th கொஷின் சப்ஸ்டியூஷனில் கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் புக் வச்சுருப்பீங்க, அந்த புக் இருக்கும், புக் வச்சு பார்த்துப்பீங்க. சில பேர்கிட்ட புக் இருக்காது, டிஸ்க்ரீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் புக்கு. அப்படி இல்லாதவங்க தயவு செஞ்சு ஃபாரின் ஆத்தர் புக் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதே என்னோடய பெஸ்ட்டு சஜஷன். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் போயிருக்குது. அகெயின் ஒரு 25 நிமிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த 25 நிமிட்ஸை நீங்கள் எவ்வளோ தூரம் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப நன்றி. ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லா இதையும் சொல்லிடுறேன். ஏன்னா எப்படி மறுபடியும் இவ்வளோ தான் சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு பாசிங். அகெயின் இந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இதை தான் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மைண்டில் இருக்கிற அளவுக்கு ஒரு ஷார்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிஆர்பியில் வந்து ஃபஸ்ட்டு கொஷினாக அட்டன் பண்ண போகிறது 15th A கொஷின். கையில் கொஷின் பேப்பர் வாங்கினா அட்டன் பண்ண போகிற கொஷின் எது? 15th A. மைண்ட் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம கரெக்டாக போட்டோம்னா எப்படி இருக்கும்? மைண்ட் ப்ளசண்ட்டாக இருக்கும். வா, நம்ம நல்லா பண்ணிடுவோம் அப்படின்னு. ரெண்டாவது விஷயம், சரி இதை சொல்லி முடிச்சிட்றேன். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா? 15th Aன்னு சொல்ல மாட்டேன், 15th கொஷின். சாரி, நானாக கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இல்லையே. நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா ரொம்ப டஃப்பாக தான் எடுப்பேன். 15th கொஷின் அட்டன் பண்ணுங்க. மைண்ட் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குறது ஒரு டாப்பிக்கு, புக்கில் இருக்கிறது எவ்வளோ சம்ஸு? ஒரு 12 சம்ஸோ 13 சம்ஸோ தான் இருக்குது. அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஃபுல்லாக 5th யூனிட்டையும் 4th யூனிட்டையும் பாருங்கள். ஓகேங்களா? 4th யூனிட்டில் 2 டாபிக் தான், கோரிலேஷன் அண்ட் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி உங்களுக்கு வேணான்ட்டேன். 2 மார்க்குக்கு வந்து படிச்சுக்கோங்க. வாட் இஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி அப்படின்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு 2 மார்க்குக்கு படிச்சுக்கோங்க. ஆனால் 16 மார்க் 8 மார்க் வந்து தேவையில்லை. ஓகேங்களா? யூனிட் 4 ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் அண்ட் their ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கிராஸ் கார்லேஷன் அண்ட் their ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ 16 எவ்வளோ மார்க்? 32 மார்க் வாங்கியாச்சு. 32 மார்க் வாங்கியாச்சா? 32 வேணாம்ப்பா, நாங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 30 மார்க் நீங்கள் வாங்கிட்டீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யூனிட் 3. யூனிட் 3யை பொறுத்த வரையும் ரேண்டம் ப்ராசஸ்ஸாக. யூனிட் 3 மார்க்கோ ப்ராசஸ் இல்லாத ஒரு கொஸ்டினே, ஒரு பேப்பரே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் 2013 இப்போ வரையும் மார்க்கோ செயின் ப்ராசஸ் இல்லாத கொஸ்டினே கிடையாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். என்னோடய ஃபஸ்ட்டு சஜஷன் மார்க்கோ செயின் ப்ராசஸ். 13th கொஸ்டின் என்ன அட்டன் பண்ணுறீங்க? 13th கொஸ்டின் மார்க்கோ செயின் ப்ராசஸ் இருந்தால் மார்க்கோ செயின் ப்ராசஸ் தான் அட்டன் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப ஈஸி, டக்குன்னு போட்டலாம், டைம் சேவிங் அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரேண்டம் டெலிகிராஃப் ப்ராசஸ் ரொம்ப மஸ்ட்டு.
மறக்காமல் பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாய்சான் ப்ராசஸ் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 3 டாப்பிக்கும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை ஒமிட் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ வரையும் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் வேணும்? 40 மார்க்கு. இன்டர்னல் வந்து உங்களுக்கு என்ன இன்டர்னல் போட்டிருப்பாங்க எனக்கு தெரியாது. ஸோ எவ்வளோ வேணும்? குறைஞ்சபட்சம் ஒரு 60 மார்க் வேணும். ஓகேங்களா? ஏன்னா இன்டர்னலில் மார்க் இருக்குது இல்லை, அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஒரு 60 மார்க் கையில் வச்சுருந்தா தான் சேஃப். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள். அதில் வந்து கோவேரியன்ஸ் அண்டு கார்லேஷன், கோவேரியன் சம்ஸ் நீங்கள் புக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸாக இருக்குது. அதில் ஒரு 12 சம்ஸ் என்னமோ இருக்குது, 12 or 42 சம்ஸோ என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் புக்கில். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் பார்த்துக்கோங்க. 3வது ரெக்ரெஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? யூனிட் 1 ரேண்டம் வேரியபிள்ஸ். இந்த 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்க்ரீட் சம் பார்க்காம எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. அந்த கட்டமாக போட்டிருப்பாங்களே, அதை கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிங்கன்னு, அந்த சம்ஸ் மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். போன தடவையே அப்படி தான் நடந்துச்சு. கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், மொமெண்ட் ஜென்ரேஷன் அண்டு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன அனலிஸ்ட் சொல்லிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். செகண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? செகண்ட் பாயிண்ட்டை அடித்து எழுதாதீங்க. தப்போ ரைட்டோ எழுதிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒன்று எழுதும் போதே இது கரெக்டாக அப்படின்னு யோசித்து பார்த்து எழுதுங்க. அடித்து எழுதுனா உங்களுக்கு மைண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்காது. திருத்துறவங்களுக்கு சுத்தமாக ப்ரெசண்ட்டாக இருக்காது. ஏன் என்ன அடித்து எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? ப்ளூ அண்டு பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் லெட்டு, ப்ளூ லெட்டு, பிளாக் லெட்டு. டெக்கரேஷன்ஸ் ஏதாவது ஒரு சைடு ஹெட்டிங்க்கெலாம் பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே எழுதுறதுக்கெலாம் வந்து எப்படின்னா ப்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள் போதும். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து ஃபோர்த்து விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் போடும்போதே ஒரு மேக்ஸ் பேப்பர்னால் இங்கே எப்படி இருக்கணும், எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். சொல்யூஷன் போடுங்க, கிவன் தட் போடுங்க. சரியா? கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுங்க. ஃபார்முலா போடுங்க. ஃபார்முலா மஸ்ட்டு. எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் ஃபார்முலா போட்டுட்டு தான் நீங்கள் ஸ்டெப்ஸே சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆன்சர் எழுதி ஒரு அழகாக ஒரு கட்டம் கட்டி வச்சுருங்க. ஓகேவா? கோலம்லாம் போட்டு வைப்போம்ல, இந்த மைக்கில் கோலம்லாம் போட்டு வச்சுருங்க. இவ்வளோதாங்க விஷயம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. மெயில் ஐடி உங்களுக்கு கீழே எல்லாத்தையும் போட்டிருப்பேன். mayarani946@gmail.com. அது பர்சனல் மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடி நான் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மெயில் ஐடி நான் ஃபோன் கையில் தான் இருக்கிறதுனால ஈஸியாக பார்த்துருவேன். சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கும்போது சிஸ்டம் இருந்துச்சு, நான் சிஸ்டம்லேயே பார்த்துப்பேன். ஓகேங்களா? டவுட் இருந்துச்சுன்னா எப்போவுமே மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணாமல் இருக்காதீங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட் போன தடவை ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணது மே மந்த்தோ ஏப்ரல் மந்த்தோ ரிசல்ட் அரியர் எக்ஸாமுக்கு விட்டுருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் பாஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. ப்ளஸ் சில பேர் எனக்கு அகைன் அரியர் வந்துச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. சரி கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணுங்கள், நான் ஒன்றும் கொஷின் பேப்பர் பாஸ் பண்ணவங்ககிட்டே உங்கள்கிட்ட யாரையும் நான் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணாங்க. கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணோன்னு எனக்கு பயங்கர ஷாக். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதே தான் வந்திருந்தது. பட் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால அந்த கொஷின்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணாததுனால என்ன ஆயிடுச்சு, அரியர் விழுந்துச்சு. அது ரொம்ப எனக்கு வருத்தம் தான். வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அகெயின் பொட்டன்ஷியலாக போடுங்க. பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ஆர்டரில் நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். டோன்ட் வரி, எந்த கவலை வேண்டாம். அதே சமயம் அதர் சப்ஜெக்டில் கேட்டிருந்தீங்க. டிஎல்டபிள்யூ, அட்ஹாக், நெட்வொர்க் தியரியா, அந்த கொஷினில் அந்த சப்ஜெக்டில் கேட்டிருந்தீங்க. என்னால் சம்டைம்ஸ் வீடியோ போட முடியாது. அப்படியே ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மெயில் பண்ணுவீங்க, எனக்கு இந்த டவுட்டாக இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு மெயில் ஐடிக்கே நான் அனுப்பிடுவேன். அதாவது இந்த மாதிரி தான் படிக்கணும், இப்படி தான் கைடன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் போட்டு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அனுப்பியிருக்கேன். சரிங்களா? சேனல் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு கேள்வி டவுட்டுன்னு சொல்லி வருவாங்க. இப்படி எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க மேடம், என்னால் போட முடியல அப்படின்னு சொல்லி வருவாங்க. என்ன டவுட் அப்படின்னு பார்த்துட்டு ஓரளவுக்கு என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா சால்வ் பண்ணுவேன். என்னால் சால்வ் பண்ண முடியல, இல்லைப்பா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லிடுவேன். சரிங்களா? இது வந்து நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். யார் மெயில் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நான் நோட்ஸ் அனுப்புகிறதும்
என்ன மாதிரி படிக்கணும் கைடன்ஸ் சொல்கிறதும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? 2 மார்க்ஸ் வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் இல்லாமல் வரும். 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும்தான் வரும். அது வந்து ஜஸ்ட்டு ஒரு 50 கொஷின்னா அதில் ஒரு 3 கொஷின் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, இன்னும் 2 கொஷின் வர சான்ஸ் இருக்குது. அதை பார்த்துக்கங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2 செட் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற 2 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். அதில் இருக்கிற கொஷின்ஸில் ஒரு 1-2 கொஷின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தியரம் கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, வேனியர் கிச்சப் தியரம், பேஸ் தியரம், இந்த 2 தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. பார்க்காம மட்டும் போயிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாஸ் ஆகுங்க. அரியர் விழாது. ஃபீல் பண்ண வேண்டாம். 8th செமஸ்டர் 7th செமஸ்டர் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகேவா? கைடன்ஸ் ஃபார் mayadani946@gmail.com. Okay, thank you.